Hi students, Unit 4, Exercise 4.4, Problem number 2. Find the value of சொல்லி 3 trigonometric functions கொடுத்திருக்காங்க. Let's find value for each of this. The first one is என்ன கொடுத்திருக்காங்க? Tan inverse of root 3 minus secant inverse of minus 2. We are going to find value for this equation. Okay, this function. Okay, so first consider this one. First tan inverse of root 3 மட்டும் எடுப்போம். That is equal to x. x ன்னு எடுத்துப்போம். So tan இந்த சைடு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? root 3 is equal to tan x ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ எப்போ வந்து நமக்கு tan ஓட வேல்யூ root 3 ன்னு கிடைக்கும்? The pi by 3 இருக்கும்போது. That is when x is equal to pi by 3. Okay? 60 degree அப்போ தான் நமக்கு என்னன்னு கிடைக்கும்? root 3 ன்னு கிடைக்கும். Okay? So x ஓட வேல்யூ find out பண்ணிட்டோம். This also lies in the principal value minus pi by 2, pi by 2. ஓகேவா? So x find out பண்ணியாச்சு. Next என்ன find out பண்ண போறோம்னா secant inverse of minus 2. This value. Okay? Secant inverse of minus 2. Let take this is equal to y. ஓகேவா? So secant அந்த சைடு கொண்டு போனோம்னா we get minus 2 is equal to secant y. ஓகேவா? இது secant தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? cos தீட்டான்னு எழுதலாம் இன்வர்ஸாக எடுக்கும்போது. ஓகேவா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? minus 1/2 is equal to cos yன்னு எழுதலாம். ஓகே, since secant x is equal to cos of 1/x. ஓகேவா? ஸோ இதை எப்படி எடுத்திருக்கோம்? இன்வர்ஸாக எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு காஸோட வேல்யூ எப்போ நமக்கு 1/2ன்னு வரும்? 1/2 60 டிகிரியாக இருக்கும்போது 1/2ன்னு வரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? மைனஸில் இருக்குது. ஓகேவா? நெகட்டிவில் இருக்குது. ஸோ நமக்கு காஸ் எங்கெங்கெல்லாம் நெகட்டிவில் வரும்? இன் செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட். காஸ் எங்கெங்கே நெகட்டிவில் இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் இருக்கும். ஓகேவா? நம்ம காஸோட பிரின்சிபல் வேல்யூ எதில் கன்சிடர் பண்ணிப்போம்னா 0 to piல தான் கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம செகண்ட் குவாட்ரண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நெகட்டிவ் வேல்யூனா செகண்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? பை மைனஸ் தீட்டான்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே தீட்டாவோட வேல்யூ என்ன? பை பை 3. அதாவது காஸ் வந்து எப்போ 1/2 நமக்கு கிடைக்கும்? பை பை 3ன்னு கிடைக்கும். Since it lies in the second quadrant, we have to consider that as pi minus pi by 3. Let's take LCM, we get 3 pi minus pi by 3. Therefore, y is equal to 2 pi by 3, which lies in the principal value 0, pi. Okay? So, இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ நம்ம find out பண்ணிட்டோம். என்னென்ன வேல்யூஸ்? tan inverse of root 3க்கும் secant inverse of minus 2க்கும். இதை நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? xன்னு எடுத்திருக்கோம். இதை எப்படி எடுத்தோம்? yன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? tan inverse of root 3xும் secant inverse of minus 2 yன்னு எடுத்திருக்கோம். ஸோ x minus y is equal to xோட வேல்யூ என்ன? pi by 3 minus yோட வேல்யூ என்ன? 2 pi by 3. ஓகே, இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா காமன் டினாமினேட்டர் we have 3. 1 minus 2 pi is minus pi by 3 is the value of this function. Clear? Let's see the second problem. Sin inverse of minus 1 plus cos inverse of 1/2 plus cot inverse of 2 find out பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனோடதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? sin inverse of minus 1 let this equal to x. let take this is equal to xன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ சைனோட வேல்யூ அந்த சைட் டிரான்ஸ்போஸ் ஆச்சுன்னா we get sin x is equal to minus 1. ஸோ நமக்கு sin எப்போ நமக்கு minus 1ன்ற வேல்யூ வரும்? ஃபஸ்ட்டு 1ங்கிற வேல்யூ sin எப்போ வரும்னா pi by 2 தான். ஓகே, 90 டிகிரியில் தான் சைனோட வேல்யூ என்ன? 1. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் எங்கெங்கெல்லாம் நெகட்டிவில் இருக்கும்? தேர்ட் அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகேவா? ஆனால் சைனோட ரேஞ்ச் வந்து பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்ச் எங்கே இருக்கணும்? minus pi by 2லேருந்து pi by 2 வரைக்கும் இருக்கணும். ஸோ we have to choose this fourth quadrant. fourth quadrantல நெகட்டிவ் வேல்யூனா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? மைனஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போனா எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? minus pi by 2ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சைனுக்கு நமக்கு எப்போ 1ன்னு வரும்? pi by 2ன்னு வரும். மைனஸ் வரனால நம்ம எந்த குவாட்ரண்ட்னு சூஸ் பண்ணணும். சைனோட வேல்யூ minus pi by 2லேருந்து pi by 2 வரைக்கும் தான் அதோட பிரின்சிபல் வேல்யூ இருக்கணும். That's why we are choosing this fourth quadrant. Fourth quadrantனா நம்ம எப்படி எடுத்துக்கணும்? minus theta. That's why we are taking minus pi by 2
which is in the quadrant minus pi by 2 comma pi by 2, which lies in this range. Okay, let's consider the second function. What is that? Cos inverse of 1 by 2 is equal to y. இதை y ன்னு நம்ம எடுத்துப்போம். So cos அந்த சைட் போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? Cos y is equal to 1 by 2. So எப்போ நமக்கு cos ஓட வேல்யூ 1 by 2ன்னு இருக்கும்? 60 degree. ஓகேவா? 60 degree when cos 60 degree is equal to 1 by 2. So y ஓட வேல்யூ எவ்வளோ? pi by 3 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? So cos ஓட principal வேல்யூ எவ்வளோ? 0, pi. கண்டிப்பாக 60 degree lies between this range. So y ஓட வேல்யூ இது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? What is the third function given? That third function is cot inverse of 2ன்னு கொடுத்துருக்காங்க. Cot inverse of 2. ஸோ இந்த 2க்கு கண்டுபிடிக்க முடியாது, காட்டோட வேல்யூ 2ன்னு வராது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம், இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 வேல்யூஸும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, லெட் டேக் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன, சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1. சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1ஓட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? minus pi by 2. Next cos inverse of 1 by 2. Cos inverse of 1 by 2 ஓட வேல்யூ எவ்வளோ? pi by 3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு? cot inverse of 2. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம LCM எடுத்தோம்னா நமக்கு 6ன்னு கிடைக்கும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -3 pi ப்ளஸ் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது +2 pi ப்ளஸ் cot inverse of 2ன்னு நமக்கு கிடைக்கும். இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் -pi by 6 plus cot inverse of 2. This is the final answer. Let's see the third problem. Cot inverse of 1 plus sin inverse of minus root 3 by 2 minus secant inverse of minus root 2. Okay, so let's take the first one. Cot inverse of 1 is equal to x ன்னு நம்ம எடுத்துப்போம். அப்போ cot x is equal to எவ்வளோ? 1. நம்ம காட்டுங்கிறத விட இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம்? tan x is equal to, நமக்கு என்ன தெரியும்? ஆக்சுவலாக இன் ஜென்ரல் cot x is equal to tan of 1 by xன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை ரெசிப்ரோக்கலாக எடுத்தோம்னா நமக்கு 1 by 1 which is equal to 1 தான் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ tan x is equal to 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ அப்போ என்ன? tan நமக்கு எப்போ 1ன்னு வரும்? pi by 4, 45 degree. ஓகே, எக்ஸோட வேல்யூ 45 டிகிரியாக இருக்கும்போது தான் நமக்கு tan 45 degree 1ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இன் திஸ் we have to check this is lies in the quadrant minus pi by 2 comma pi by 2. ஓகே, இந்த பிரின்சிபல் வேல்யூக்குள்ளே இருக்குது. ஸோ இது டெஃபினட்டாக எக்ஸோட வேல்யூவாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? லெட் see for the sin inverse. Sin inverse of minus root 3 by 2 is equal to y. இதை நம்ம yன்னு எடுத்துக்கிறோம். ஸோ sin inverse அங்கே போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? sin y is equal to minus root 3 by 2. ஓகேவா? சைனோட வேல்யூ, சைன் எந்த எப்போ வந்து நமக்கு root 3 by 2ன்னு கிடைக்கும்? pi by 3, that is 60 degree. ஓகேவா? ஆனால் இங்கே என்ன இருக்குது? minus root 3 by 2 இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. ஸோ சைன் எங்கெங்கெல்லாம் நெகட்டிவில் இருக்கும்? சைன் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்லி ஃபோர்த் குவாட்ரண்ட்லி நெகட்டிவில் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் இது சூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ சைன் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்? பிரின்சிபல் வேல்யூ -pi by 2லேருந்து pi by 2 வரைக்கும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட் தான் சூஸ் பண்ணியாகணும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? -θன்னு எடுத்துக்கணும். ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன? -pi by 3 which lies in the interval -pi by 2 comma pi by 2. So this is the second one, y value. Next, third one we are going to find. The third one is secant inverse of minus root 2. Let take this is equal to z. Okay, so secant inverse on the side போயிடுச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? secant z is equal to minus root 2. so இதோட reciprocal எடுப்போம். secant ஓட reciprocal என்ன? cos z, that is minus 1 by root 2. ஓகேவா? so cos வந்து நமக்கு எப்போ 1 by root 2ன்னு கிடைக்கும்? 45 டிகிரியாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நெகட்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. காஸ் எங்கெங்கெல்லாம் நெகட்டிவில் இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட். பட் காஸோட பிரின்சிபல் வேல்யூ லைஸ் இன் 0 to pi. 0 to piக்குள்ளே தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதனால் நம்ம செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட்னால் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? pi minus θன்னு எடுத்துக்கணும். ஸோ pi minus pi by 4ன்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா we get 4 pi minus pi by 4
which is equal to 3 pi by 4. Okay, this is lies in the quadrant 0, pi. Okay, so இப்போ 3 values find out பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 values இங்க substitute பண்ணலாம். That is, first என்ன cot inverse of 1ங்கிறது x, y minus z. இதை தான் நம்ம find out பண்ணணும். x plus y minus z. x ஓட value pi by 4, y ஓட value minus pi by 3, z ஓட value already இங்க ஒரு minus இருக்கு, அது நம்ம போட்டுக்கலாம். z ஓட value 3 pi by 4. Okay வா? So now take LCM for this. LCM எடுத்தோம்னா 12 ன்னு வரும். So 4 3s are 12. So 3 pi minus 3 4s are 12. So 4 ஆல multiply பண்ணுவோம் 4 pi. இங்க again 4 3s are 12. So 3 ஆல multiply பண்ணோம்னா 3 3s are 9 pi. Okay வா? So we get 9 plus 4 13. 13 minus 3 is 10. So minus 10 pi by 12. இதை 2 table இன்னும் reduce பண்ணோம்னா we get 5 pi by 6. So this is the final answer. Clear?